அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காவல் நிலையத்தில் நம்ம புகார் மனுக்கள் குடுக்கிறோம். இணைய வழியிலயும் குடுக்கிறோம், இல்ல நேரடியாகவும் குடுக்கிறோம், இல்ல பதிவஞ்சல் மூலமாகவும் நம்ம குடுக்கிறோம். இப்படிப்பட்ட புகார் மனுக்கள் மீது உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படுதா? இல்ல நம்ம அனுப்பக்கூடிய புகார் மனுக்களுக்கு நமக்கு ஏற்பு ரசீது வழங்கப்படுதா? அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. அப்ப அந்த புகார் மனு மீது எவ்வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? இல்ல எப்படி விசாரணை செஞ்சிருக்கீங்க? இல்ல அந்த புகார் மனுவை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? இல்ல அத விசாரணை அழைப்பாணை குடுத்து நீங்க விசாரணை செஞ்சீங்களா? இல்ல அதுக்கான இருக்கக்கூடிய கேஸ் டைரியில நீங்க பதிவு செஞ்சீங்களா? இல்ல ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அந்த புகார் மனுக்கள் இல்ல அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை உடனடியாக ஜெனரல் டைரி இல்ல பதிவு செய்யணும். அப்படி இப்ப நீங்க பதிவு செஞ்சீங்களா? அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட நேர்வுகள்ல நம்ம என்ன ஏற்கனவே பாத்தீங்கன்னா, காவல் நிலையத்தில் வழங்கக்கூடிய புகார் மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி லலிதா குமாரி வெர்சஸ் உத்தரப்பிரதேச வழக்குல அந்த உச்ச நீதிமன்றம் தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கி அதை அனைத்து மாநில காவல்துறையும் கட்டாயம் பின்பற்றணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதையும் பின்பற்றல. இரண்டாவது, தமிழக அரசு 9/6/1997 அன்று அரசாணை நிலை எண் 856 தெளிவாக இயற்றியிருக்கு. ஒவ்வொரு குடிமகனும் பொதுமக்களும் காவல் நிலையத்தில் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்கள் மீது உடனடியாக ஏற்பு ரசீது நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு நம்ம மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது சம்பந்தமான எப்படி நம்ம யாரை அணுகி அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற முடியும். அப்ப ரசீதே இல்லைன்னா என்னைக்கு புகார் மனு கொடுத்தோம் தெரியாது, யார்கிட்ட கொடுத்தோம் தெரியாது. எப்படி நம்ம அதோட நிலையை நம்ம அறிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை ஏற்றிருக்கு. அதையும் பின்பற்றல. சரி, நீங்க பின்பற்றல அப்படிங்கிறதுக்காக அப்படியே அந்த மனுவை விட்டுற முடியாது. அப்ப நம்ம அது சம்பந்தமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அது மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? நீங்க மனுவை தொலைச்சிட்டீங்களா? இல்ல விசாரணை செஞ்சீங்களா? இல்ல அந்த விசாரணையை மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டீங்களா? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. அதுக்காக ஒரு தகவல் அறியும் சட்டத்துல மனு எழுதுறோம். அந்த மனுல ஏற்கனவே நம்ம சொன்னோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 உட்பிரிவு 1 படி தகவல் கோரி மனு. மனுதாரர் இருக்கணும். அனுப்புனர் இருக்கக்கூடாது. கட்டாயமாக மனுதாரர் உங்க பேரு, முகவரி எல்லாம் வச்சுக்கோங்க. பெறுநர் மாவட்ட அந்த மாவட்டத்தை பொறுத்தளவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தான் பொது தகவல் அலுவலர். தயவு செய்து ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஆர்டிஐ போடாதீங்க. டிஎஸ்பி அவருக்கு ஆர்டிஐ போடாதீங்க. வேற யாருக்கும் போடாதீங்க. அந்த மாவட்டத்தில் எஸ்பிக்கும் போடக்கூடாது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு நீங்க பொது தகவல் அலுவலர் போடுங்க. இல்ல அப்படின்னா பொது தகவல் அலுவலர் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அந்த மாவட்டத்தை போட்டுருங்க. போட்டுட்டு பொருள்ல குறிப்பிடுங்க. கீழ்கண்டவாறு கோரப்படும் தகவல்கள் அனைத்தும். இப்ப நான் எங்க ஊரு காவல் நிலையத்துக்கு எழுதுற மாதிரி ஒரு யூகம் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவாறு கோரப்படும் தகவல்கள் அனைத்தும் தென்காசி மாவட்டம் புளியங்குடி சரகம் உட்கோட்டம் சிவகிரி காவல் நிலையம் சம்பந்தப்பட்டதாகும். நல்ல ஞாபகம் வச்சுக்க. நான் எந்த காவல் நிலையத்துல புகார் மனு கொடுத்தேன் அப்படிங்கிறத அதுல தெளிவாக சொல்லிடணும். சொல்லிட்டு பார்வையை வச்சுக்கோங்க. பார்வையில 1 இணைய வழியில புகார் மனு கொடுத்திருந்தோம்னா அந்த இணைய வழியில் கொடுக்கப்பட்ட புகார் மனு அந்த நம்பர் கம்ப்ளைண்ட் நம்பர் எழுதிக்கோங்க, தேதி எழுதிக்கோங்க. இல்ல நேரடியாக நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த தேதி சிவகிரி காவல் நிலைய உதவி ஆய்வாளரிடம் நேரில் அளித்த புகார் மனு அப்படின்னு போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு அந்த என்னைக்கெல்லாம் மனு கொடுத்தீங்களோ அந்த மனுவோட தேதியை போட்டுருங்க. போட்டு பொது தகவல் அலுவலர் அப்படின்னு போட்டு கீழ்கண்ட தகவல்கள் தங்கள் அலுவலகம் தொடர்பில்லை எனில், உங்களுக்கு இந்த அலுவலகத்துக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 உட்பிரிவு 3 படி நீங்க மாற்றம் செய்யணும். எந்த அலுவலகம் சார்ந்ததோ அந்த அலுவலகத்துக்கு மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லிருங்க. சொல்லி முடிச்சுட்டு கீழ்கண்ட இனங்களுக்குரிய தகவல்கள் ஆவணங்கள் வழங்க இயலாத பட்சத்தில், கீழ்கண்ட தகவல் இருக்கு பாத்தீங்கன்னா அதோடைய ஆவணங்கள் வழங்காத பட்சத்தில், உங்களால வழங்க முடியாது எனில் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 சட்டப்பிரிவு 4 உட்பிரிவு 1 உட்பிரிவு ஏஇ இன்படி அதற்கான காரணத்தை அதிகாரப்பூர்வமாக எனக்கு நீங்க கொடுக்கணும். அது என்ன காரணத்துக்காக மறுக்கப்படுகிறது, நாங்க தகவலை மறுத்திருக்கோம் அப்படிங்கிறது நீங்க தெளிவாக கொடுக்கணும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அது கீழே தேவைப்படும் ஆவணங்களின் ஒளி நகல்கள் பின்வருமாறு.
தேவைப்படும் ஆவணங்களின் ஒளி நகல்கள் பின்வருமாறுன்னு போட்டுருங்க. போட்டுட்டு முதலாவது தகவலா என்ன கேட்கிறீங்க அப்படின்னா, இணைய வழியில் அல்லது நேரடியாகவும் புகார்தாரர் அளித்த புகார் மனுவின் ஒளி நகல்கள். நான் உங்ககிட்ட கொடுத்தேன்ல, இணைய வழியில கொடுத்தேன், இல்ல நேரடியாக கொடுத்தேன், இல்ல பதிவஞ்சல்ல கொடுத்துருப்போம் பாத்தீங்கன்னா, அந்த புகார் மனுவை கொடுங்க. நீங்க ஏன் தொலைச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் தேடி எடுத்து அதை சீல் போட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். அப்பதான் புகார் மனு தேட ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து அதாவது 2வது தகவல் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, பார்வையில் காணும் புகார் மனுவிற்கு பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதம் 2023 பிரிவு 179 படி மனுதாரரையும் எதிர் மனுதாரரையும் விசாரணைக்காக நீங்க அனுப்பிய அழைப்பாணையின் ஒளி நகல் கொடுங்க. சம்மன் அனுப்பியிருப்பீங்களா 2 பேர்த்தை விசாரணை செய்வதற்கு? நீங்க சம்மன் அனுப்பி விசாரணை செய்யணும் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல. அந்த பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 பிரிவு 179 சொல்லியிருக்குல்ல, அதோட ஒளி நகல் கொடுங்கன்னு கேளுங்க. 3வது தகவலாக புகார்தாரரையும் எதிர் மனுதாரரையும் நீங்க விசாரணை செஞ்சிருப்பீங்கல்ல, நீங்க தான் சம்மன் அனுப்பியிருக்கீங்கல்ல, அனுப்பி விசாரணை செஞ்சீங்கன்னா அந்த விசாரணை அறிக்கையின் ஒளி நகல் 2 பேர்த்திட்டையும் கேட்டிருப்பீங்களா, அதோடைய வாக்குமூலத்தின் ஒளி நகல் கொடுங்க. 2 பேர்த்திட்டையும் நீங்க வாக்குமூலம் வாங்கியிருப்பீங்கல்ல, என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி அந்த வாக்குமூலத்தின் ஒளி நகல் கொடுங்க. அதுக்கடுத்து 4வது தகவலாக இந்த வாக்குமூலம் நீங்க பெற்று ஒரு இறுதி அறிக்கை, ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறுதி அறிக்கையை நீங்க தயார் செஞ்சிருப்பீங்கல்ல, அந்த இறுதி அறிக்கையை படிவம் 89 நீங்க எழுதியிருப்பீங்க. அந்த படிவம் 89 எங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அதுக்கடுத்து 5வது தகவலாக நான் ஏற்கனவே பார்வையில் ஒரு புகார் மனு கொடுத்திருக்கேன்ல, அதுல சொல்லியிருப்பேன் இன்னார் பக்கத்துல இருந்தாங்க அந்த சாட்சிகள் அப்படின்னு எவிடன்ஸ் சொல்லியிருப்பேன் சாட்சிகளை. அந்த சாட்சிகளை பார்வையில் சொல்லப்பட்ட புகார் மனு மீது பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதம் 2023 பிரிவு 180 உட்பிரிவு 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎன்எஸ்எஸ் 2023 பிரிவு 180 உட்பிரிவு 3 படி அரசு தரப்பு சாட்சிகளாக எத்தனை நபரை நீங்க விசாரிச்சீங்க, எத்தனை பேர்ட்ட நீங்க வாக்குமூலம் வாங்குனீங்க, அதன் அனைத்து ஒளி நகல்களை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அதுக்கடுத்து 6வது தகவலாக நான் ஏற்கனவே புகார் மனு கொடுத்துருக்கேன். மேற்படி புகார் மனு பார்வையில் கண்டுள்ள புகார் மனு சம்பந்தமாக எந்த ஒரு காவல் அலுவலர் விசாரணை நடத்துனீங்க, புலன் விசாரணை நடத்துனீங்க, அவருடைய பெயர், பதவி, தொடர்பு எண், அவர் இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிருந்தார் அப்படின்னா தற்போது பணி செய்யக்கூடிய அலுவலகத்தின் பெயர்களை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அதுக்கடுத்து 7வது தகவலாக நான் புகார் மனு கொடுத்த பாத்தீங்களா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு தேதி வச்சுக்கிருவோம். 14/12/2024 தேதி முதல் அன்னைக்கு நான் புகார் மனு கொடுத்தேன். அதுல இருந்து இன்றைய நாளது தேதி வரை 27/12/2024 தேதி வரை உங்களுடைய அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய பொது நாட்குறிப்பு ஜெனரல் டைரி என்று சொல்லக்கூடிய படிவம் 81 நீங்க எனக்கு அனைத்து பக்கங்களையும் கொடுங்க. அந்த படிவத்துல நீங்க எழுதியிருப்பீங்கல்ல, ஜெனரல் டைரியில குறிப்பிட்டிருப்பீங்களா, பொது நாட்குறிப்புல இன்னார்ட்ட இருந்து இந்த நேரத்தில் நாங்க புகார் மனு பெற்றோம், அந்த புகார் மனு பெறப்பட்டவுடன் நாங்க சிஎஸ்ஆர் போட்டோம், இல்ல எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதியிருப்பீங்கல்ல, அந்த ஜெனரல் டைரியை கொடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், நீங்க என்னதான் பண்ணிருக்கீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அதுக்கடுத்து 8வது தகவலாக 14/12/2024 தேதி முதல் 27/12/2024 நாளது தேதி வரை உங்களது அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்ட வழக்கு நாட்குறிப்பு, அதாவது கேஸ் டைரி என்று சொல்லக்கூடிய படிவம் 74 கொடுங்க. அதுல ஒவ்வொரு வழக்கு சம்பந்தமாக நீங்க குறிப்பிட்டு எழுதிருப்பீங்க, இந்த வழக்கு சம்பந்தமாக ஒவ்வொரு வழக்கும் ஒரு கேஸ் டைரி பராமரிப்பீங்கல்ல, நான் கொடுத்த புகார் மனுவுக்கு நீங்க கேஸ் டைரியில என்ன எழுதிருக்கீங்க நான் பாக்குறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் டைரியை கேளுங்க. அதுக்கு அடுத்து 9வது தகவலாக நான் உங்களுக்கு ஒரு புகார் மனு கொடுத்தேன். அந்த புகார் மனுல சாட்சியங்களை கொடுத்தேன், ஆவணங்களை கொடுத்தேன். அது சம்பந்தமாக தமிழக அரசு இயற்றுச்சு பாத்தீங்களா அரசாணை 856 9/6/1997 ஒரு அரசாணை இயற்றிருக்கு. அந்த அரசாணையின்படியும் இல்ல அப்படின்னா லலிதா குமாரி வெஸ்ட் உத்தரப்பிரதேச வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்லப்பட்ட வழிகாட்டுதலின்படியும் எனக்கு சமுதாய பணிப்பதிவேடு என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்டு சிஎஸ்ஆர் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அதுக்கான ஒளி நகல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு 10வது தகவலாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு உங்களுடைய மேல் அலுவலர்கள், ஒரு அதிகாரி என்று சொல்லக்கூடிய மேல் அலுவலர் இருப்பார்ல, ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ இல்ல ஐஜியோ இல்ல டிஐஜியோ இல்ல டிஎஸ்பியோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காவல் நிலையத்தை ஆய்வு செய்யறாங்களா. சில நேரங்கள்ல முதலமைச்சர் ஆய்வு செய்யறாரு, சில நேரங்கள்ல துணை முதலமைச்சர் ஆய்வு செய்யறாரு.
இப்படியெல்லாம் யாரெல்லாம் உங்க காவல் நிலையத்தை ஆய்வு செஞ்சிருக்காங்களோ அந்த ஆய்வு பதிவேட்டின் இன்ஸ்பெக்ஷன் ரிஜிஸ்டர் கொடுங்க. யாரெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க உங்க ஆய்வகத்துல, உங்க காவல் நிலையத்தை பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன் இத்தனை புகார் மனு தேக்கத்துல இருக்கு? ஏன் இது சம்பந்தமா நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கல? ஏன் இது சம்பந்தமா நீங்க விசாரணை நடத்தல? ஏன் வழக்கு பதிவு பண்ணல? ஏன் இதை நீங்க டிஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்கல்ல. கட்டாயமா ஆய்வு செய்ய போறவங்க இதைத்தானே கேட்பீங்க. ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ இல்ல டிஎஸ்பியோ இல்ல ஐஜியோ இல்ல டிஐஜியோ யாரோ ஒருத்தங்க நீங்க போறீங்க அப்படின்னா ஆய்வு இன்ஸ்பெக்ஷன் என்ன பண்ணுவீங்க? ஒரு புகார் மனு வாங்கின உடனே அதை எழுதக்கூடிய அந்த பதிவேட்டை தானே நீங்க எடுத்து பாப்பீங்க. ஏன் இதெல்லாம் விசாரணை பண்ணல? அப்படி அவங்க உங்களை ஆய்வு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன தேதியில ஆய்வு பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் ரெஜிஸ்டர் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுக்கப்புறம் சில நேரங்கள்ல நான் அன்னைக்கு டியூட்டிலே இல்லம்பாங்க. எனக்கு டியூட்டில இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு. நம்ம யார் மேல புகார் அளிக்கிறது நமக்கு ஒண்ணு இருக்குல்ல. இந்நாட்டு நான் புகார் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம புகார் கொடுத்தா அவர் நான் டியூட்டிலே இல்லம்பாரு. அப்படிப்பட்ட நேர்வுகள்ல அந்த தேதி முதல் 14/2/2024 தேதி முதல் 27/12/2024 தேதி வரை உங்களுடைய அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்ட அலுவல் பதிவேடு என்று சொல்லக்கூடிய டியூட்டி ரிஜிஸ்டர் கொடுங்க. நீங்க டியூட்டி ரிஜிஸ்டர் கொடுங்க. நீங்க டியூட்டில இருந்தீங்களா இல்ல நான் பாத்துக்கிறேன். பார்த்துட்டு உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த டியூட்டி ரிஜிஸ்டர் வாங்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக 14/12/2024 தேதி முதல் 27/12/2024 தேதி வரை பராமரிக்கப்பட்ட கட்டளை பதிவேடு, அந்த ப்ராசஸ் ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய கட்டளை பதிவேடு. இது எதுக்காக அப்படின்னா இந்த ஆய்வு செய்யக்கூடியவங்க சில கட்டளையை பிறப்பிப்பாங்க. இல்ல அப்படின்னா சில நேரங்கள்ல காவல் கண்காணிப்பாளரோ இல்ல டிஎஸ்பியோ வந்து ஓபன் மைக்ல சொல்லுவாங்க. ஏன் இவ்வளவு பெட்டிஷன் வந்து பெண்டிங்ல வச்சிருக்கீங்க? ஏன் ஆன்லைன் பெட்டிஷன் இன்னும் நீங்க விசாரிக்கல? இவ்வளவு பெட்டிஷன் பெண்டிங் காட்டுது. ஏன் இவ்வளவு சிஎஸ்ஆர் நீங்க க்ளோஸ் பண்ணல? ஏன் விசாரணை செய்யலன்னு கேட்பாங்க. அந்த கேட்கறதுக்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்க, சிஎஸ்ஆர் போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சொல்லிட்டு இதை இம்மிடியேட்டா விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிச்சிருப்பாங்க. அப்படி இல்ல அது சுற்றறிக்கையாகவும் வரலாம், இல்ல வாய்மொழியாகவும் இருக்கலாம், இல்ல எழுத்து மூலமாகவும் இருக்கலாம், இல்ல மெயில்லயும் வந்திருக்கும். அந்த கட்டளை பதிவேடு அனைத்து பக்கத்தையும் கொடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் 13வதாக கடைசியாக ஒரு தகவல் நம்ம கேட்க போறோம். அந்த 13வதாக கடைசியா நம்ம கேட்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, தினசரி முன்னேற்றம் நான் கொடுத்திருக்கேங்களா பார்வையில ஒரு புகார் மனு சொல்லியிருக்கேன்ல, அந்த புகார் மனு சம்பந்தமாக உங்களது அலுவலகத்தில் தினசரி முன்னேற்ற அறிக்கை என்ன? தினமும் அந்த புகார் மனுவை நீங்க விசாரிக்கணும். அது சாட்சியத்தை எடுக்கணும், சாட்சிட்ட போய் விசாரிக்கணும், உண்மைத்தன்மை இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் நீங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கு. அப்படி நீங்க அந்த புகார் மனுவை தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட ஒரு 13 நாட்களில் எப்படி நீங்க விசாரிச்சீங்க, அதோட தினசரி முன்னேற்ற அறிக்கையை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். அப்படி தினசரி முன்னேற்ற அறிக்கை முடியாதுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அரசாணை 114 தேதி 2/8/2006 அன்று பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை அந்த சீஃப் செக்ரட்டரி மூலம் ஒரு அரசாணை இயற்றப்பட்டிருக்கு. அந்த அரசாணையில் தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரு புகார் மனு மீது சம்பந்தமாக தினசரி முன்னேற்ற அறிக்கை ஒண்ணு இருக்கணும். எப்படியெல்லாம் நீங்க விசாரணை செஞ்சிருக்கீங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி அப்படின்னு நம்ம அந்த அரசாணையை மேற்கோள் காட்டி நம்ம இந்த தினசரி முன்னேற்ற அறிக்கையை நம்ம வாங்கி பார்க்கலாம். இந்த தகவல் எல்லாம் நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா கேட்டா அலுவலகத்தில் பராமரிக்கப்படல, அலுவலகத்தில் இல்ல. நீங்க அந்த புகார் மனுவை விசாரணை செஞ்சுட்டு தானங்க இருப்பீங்க. அதை வந்து நீங்க ஜெனரல் டைரில என்ட்ரி பண்ணிருக்கணும், இல்ல கேஸ் டைரில என்ட்ரி பண்ணிருக்கணும், இல்ல தினசரி முன்னேற்ற அறிக்கை இருக்கணும், இல்ல சிஎஸ்ஆர் போட்டிருக்கணும். இப்படி எல்லாம் போட்டிருந்தா தானே அலுவலகத்துல வந்து உங்களுக்கு தகவல்கள் இருக்கும். எதுவுமே பண்ணாம மனுவை வாங்கி நீங்க வாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டீங்க, இல்ல மனுவை வாங்கி தூர போட்டீங்க, இல்ல குப்பத்தொட்டில போட்டு கிழிச்சு போட்டீங்கன்னா அதோடைய தினசரி முன்னேற்ற அறிக்கை எப்படி இருக்கும்? இல்ல அது சம்பந்தமான தகவல்கள் எப்படி இருக்கும்? தயவு செய்து நீங்க இணைய வழியில நேரடியாகவோ இல்ல தபால் மூலமாகவோ புகார் மனுக்கள் அளிக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி ஒரு தகவல் அறியும் சட்டத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தகவலை கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை அவங்க வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க, இல்ல தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க மனு அப்படின்னா நம்ம அடுத்தபடியாக டைரக்ஷன் எஃப்ஐஆர் கேட்டு நீங்க நீதிமன்றத்தை நாடுவதற்கு இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். இதுபோல் மீண்டும் ஒரு சட்டம் சார்ந்த காணொளியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.